அனைவருக்கும் வணக்கம். இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, பெண்களுக்கு தேவையான நேரத்தில் ஏன் கருமுட்டை வெடிக்க மாட்டேங்குது, ஏன் ஓவியுலேஷன் ப்ராப்பராக நடக்கலை, அதற்கான காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் வீட்டில் இந்த பூச்சி மாத்திரை சாப்பிட்றது, அதாவது டீவார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை. அதாவது நம்ம வயிற்றில் புழுக்கள் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியாக அப்சர்வ் ஆகாது. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மாதம் ஒரு முறையோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம வீட்லேயே நிறைய டீவார்மிங் ப்ரொசீஜர்ஸ் கடைபிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நிறைய கசப்பு சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது, சுண்டைக்காயோடைய வற்றல் நிறையா சாப்பிட்றது, அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் வேப்பிலையவே அரைச்சி உருண்டையாக பிடிச்சி கொடுப்பாங்க, கீழா நெல்லியை அரைச்சி உருண்டையாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்பப்போ கடைபிடிச்சிட்டே வந்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஆனால் நம்ம இந்த டீவார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கும் பொழுது, டாக்டர் நான்லாம் பூச்சி மாத்திரை சாப்பிட்டே ரொம்ப காலமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம மறந்து போன விஷயங்கள் நம்ம குடல் ஆரோக்கியத்தை சீர்கேடு அடைய செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதே சமயம் இன்றைக்கி நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்குது, ரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது, ஹீமோக்ளோபினுடைய அளவு குறைவாக இருக்குது. அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த பூச்சி மருந்து சாப்பிட்றத மறந்ததுனால தான். அப்போ ஹீமோக்ளோபினுக்கு மாத்திரை சாப்பிட்றத விட நம்ம பூச்சி மருந்து, நம்ம குடலில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே வெளியேறதுக்கு நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள், கசப்பு சார்ந்த உணவுகளை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம். குறிப்பாக அறுசுவைகளில் நம்ம டெய்லி தவிர்க்கக்கூடிய ஒரு சுவை கசப்பு சுவையாக மட்டும்தான் இருக்கும். அந்த டெய்லி கசப்பு சுவையை நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம குடலில் எந்த விதமான நோய் தொற்று கிருமிகளும் அணுகாது, எந்த விதமான பூச்சிகளும் இருக்காது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முழுமையாக உடலில் சேர்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச அந்த ஒவ்வொரு முறையும் டீவார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த விஷயத்தை நம்ம மறந்து போனதுனால தான் பல நோய்களை நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கணும். பெண்களுக்கு ஏன் ஓவியுலேஷன் ப்ராப்பராக நடக்க மாட்டேங்குது, கருமுட்டை ஏன் வெடிக்க மாட்டேங்குது, சரியான நேரத்துக்கு ஏன் வெடிக்க மாட்டேங்குது, இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. நேற்று கூட என் கிளினிக் பேஷண்ட் ஒரு 41 இயர்ஸ், அவங்களுக்கு பீரியட்ஸ் வரல. அப்போது நான் செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா கிளியர் சிஸ்ட் டெவலப் ஆகியிருக்கு. அப்போ அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், இது கருமுட்டை சரியாக வெடிக்க மாட்டேங்குது, அதனால தான் ஒன்றும் பீரியட்ஸ் வராமல் இருக்குமா அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, டாக்டர் இதுதான் எனக்கு ஈவன் நாங்கள் ஆர்டிஃபிஷியல் ட்ரீட்மெண்ட் IVF போனப்போ கூட மருத்துவர்கள் சொன்ன விஷயம் இதுதான், உங்களுக்கு கருமுட்டையெல்லாம் வளருது ஆனால் சரியான நேரத்துக்கு வெடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத அவங்க சொன்ன விஷயமாக இருக்குது. அப்போது ஏன் எனக்கு இது சரியாக வெடிக்க மாட்டேங்குதுன்னு அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தை நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். அப்போது உங்களுக்கு ப்ராப்பராக ஓவிலேஷன் நடக்கலை அப்படிங்கும்பொழுது என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும், நம்ம ஹெல்த்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கும் ஆரோக்கியமான கருமுட்டை வெளிப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் மூளையிலேருந்து வரக்கூடிய நாளமில்லா சுரபிகள்லேருந்து வரக்கூடிய சுரபிகளினுடைய கோளாறு, உதாரணத்துக்கு ஹைப்போதலாமஸ்லேருந்து சுரக்க வேண்டியதாக இருக்கலாம், பிட்யூட்டரியிலேருந்து சுரக்க வேண்டிய ஹார்மோன்களாக இருக்கலாம், அது குறையும். ஏன் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அதிகப்படியான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும் பொழுது குறையும். ரெண்டாவது விஷயம், கடுமையான உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்களுக்கு குறையும். அதே சமயம் திடீர்னு வெயிட் லாஸ் பண்ணுறது, ஒரு 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 2-3 மாதத்துக்குள்ளே 10 கிலோ இழைக்கிறது, 20 கிலோ இழைக்கிறது, அந்த மாதிரி டிராஸ்டிக்காக ஒரு கிராஷாக வெயிட் லாஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது, கடுமையான உடற்பயிற்சி செய்யும் பொழுது இந்த மூளையிலேருந்து சுரக்கக்கூடிய சுரபிகளுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி காலகட்டத்தில் ஃபங்க்ஷனல் ஹைப்போதலாமிக் அமனோரியா அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகிறது. அதாவது பீரியட்ஸும் சரி ஓவியுலேஷனும் சரி இந்த விஷயங்கள்னால
நடக்காமல் போகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போது நம்மளுடைய மூளையிலேருந்து வரக்கூடிய சுரபிகள் சரியாக சுரக்காமல் போகிறதுக்கு நம்மளுடைய மன அழுத்தமே பெரிய காரணமாக இருக்குது. குறிப்பாக நம்ம உணவு பழக்கங்களும் வாழ்வியல் முறைகளும் காரணமாக இருக்குங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடற்பருமன். இன்றைக்கி காலகட்டத்தில் உடற்பருமன் தான் ஓவிலேஷன் சரியாக நடக்காததுக்கு 80% காரணம். நீங்கள் உடற்பருமன் அதிகமாகும் பொழுது நமக்கு மன அழுத்தமும் கூடுது, இன்சுலின் லெவலும் கூடுது, அதே சமயம் டெஸ்டோஸ்டிரான் லெவலும் கூடுது. இந்த ஹார்மோன்கள் எல்லாமே சேர்ந்து ப்ராப்பராக கருமுட்டை வெடிக்க விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஸ்டோஸ்டிரோன்கிற ஹார்மோன். ஸோ யாருக்கெல்லாம் மேல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் கூடுதலாக இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரியான நேரத்துக்கு கருமுட்டை வெளிப்படாது. அவங்களுடைய அந்த கருமுட்டை பையிலேயே வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்கம் இருக்கும். இதனால் தேவையான நேரத்துக்கு கருமுட்டை வெளிப்படாமல் போகிறதுக்கு காரணங்கள் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா தைராய்டு சார்ந்த ஹார்மோன் பிரச்சனை, ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் 2 தைராய்டு பிரச்சனையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மந்தத்தன்மை உருவாயிடும். ஹைப்போ தைராய்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவிலேஷனும் நடக்காது, கருமுட்டை பையுடைய உள்சுவர் தடிமனுமே சரியாக ஃபார்ம் ஆகாது, எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து தின்னாக இருக்கும். ஹைப்பர் தைராய்டிசத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஓவிலேஷன் நடக்காது, எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர் ஓவிலேஷன் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது, நடக்காததுக்கு காரணமாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன். இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பெண் பிள்ளைகளுக்கே வந்து நார்மலாக வந்து 23க்குள்ளே இருக்க வேண்டிய ப்ரொலாக்டின் வந்து இளம் வயதிலேயே பார்த்திங்கன்னா 48, 240, 300 வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஒன்று உங்களுடைய மன அழுத்தம், தூக்கமின்மை, இன்னொன்று உங்களுடைய உணவு பழக்க வழக்கம். ஸோ இதனால் கூடும் பொழுதும் ப்ராப்பர் ஓவிலேஷன் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் சார்ந்த ஹார்மோன்களுமே முக்கியமான காரணம். உதாரணத்துக்கு கார்டிசால் லெவல் கூடுதலாக இருக்குது, அட்ரினல் லெவல் கூடுதலாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடற்பருமன் அதிகமாகி அதை தொடர்ந்தும் ப்ராப்பர் ஓவிலேஷன் நடக்காமல் போகிறதுக்கு காரணமாக இருக்கலாம். அடுத்து நிறைய சத்து குறைபாடுகளும் காரணமாக இருக்குது. ஜிங்க் சத்து ப்ராப்பராக இல்லை, ஃபோலிக் ஆசிட் குறைபாடு இருக்குது, அயன் சத்து குறைபாடு இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடோடைய குறைபாடு இருக்குது. இதெல்லாம் இருக்கும் பட்சத்துலையும் ப்ராப்பராக ஓவிலேஷன் நடக்காமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது ஓவிலேஷன் ப்ராப்பராக நடக்கலைன்னா இத்தனை ஹார்மோனுடைய இன்வால்மெண்ட் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணாமல் நம்ம ஓவிலேஷனுக்குன்னு மாத்திரைகளோ மருந்துகளோ இன்ஜெக்ஷனோ போடுறது எந்த விதத்தில் நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும்? அப்போ ஒவ்வொரு முறையும் அதை நம்ம டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்கும். அப்போ என்ன செய்யலாம்? இப்போ தைராய்டு அளவு கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னா என்ன செய்யணும்? அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொலாக்டினுடைய அளவு குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முறைகள் நம்ம என்ன செய்யணும்? மன அழுத்தத்தை குறைக்கணும்னா அதற்கான முறைகள் நம்ம என்ன செய்யணும்? மூளையிலேருந்து வரக்கூடிய சுரபிகள் ஒழுங்காக வேலை செய்யணும்னா என்ன செய்யணும்? இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனத்தில் வச்சு பார்த்துக்கணும். அப்போது இது எல்லாத்தையுமே நாங்கள் ஒன்று ஒன்றா கவனிச்சுக்கிட்டு ப்ராப்பர் ஓவிலேஷன் நடக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய பீரியட்ஸான ஃபஸ்ட்டு 5 days இருக்குது இல்லைங்களா, அந்த டைமில் கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்து ஒரு களியோ அல்லது கஞ்சியோ நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது பீரியட்ஸான ஃபஸ்ட்டு 5 days வந்து உளுந்தங்களி அப்படிங்கிறது எடுக்கும் பொழுது உங்கள் ஃபாலிக்கலுடைய டெவலப்மெண்ட், உங்கள் ஓவியுலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு தேவையான கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி கருப்பையோடைய உள்சுவர் தடிமன் வந்து அதிகரிக்கிறதுக்குமே அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 6வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் மாதுளம் பழத்தினுடைய பூ இருக்கு இல்லையா, அதனுடைய கஷாயம். ஸோ மாதுளையோடைய பூ கஷாயம் வந்து நீங்கள் 6 to 15 days எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கணும்? மாதுளம் பூ கிடச்சிது அப்படின்னா 1 இல்லைன்னா 2 பூ போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1/2 glass சுண்ட வச்சு அதை நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். காலைல எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கலாம். இதை வந்து 6 to 15 days நீங்கள் பயன்படுத்தணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக பண்ணும் பொழுது நான் சொன்ன அத்துணை காரணங்களையும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து 1 to 5 நாளைக்கு எடுத்துக்கிறது,
6வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் மாதுளை பூவோடைய கஷாயம் எடுத்துக்கிறது. இந்த 2 விஷயத்த பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர் ஓவிலேஷன் எடுக்கிறதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.